ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், I am what I am by the grace, but by the grace of God I am what I am, and his grace which was upon me was not in vain, but I labored more abundantly than they all, yet not I, but the grace of God which was with me. நாம் இந்த தூரம் வந்ததும், இந்த தூரம் நின்றதும், இந்த தூரம் உயர்ந்ததும், இத்தனை மகத்துவங்களை கண்டதும் நீங்க மட்டுமல்ல, ஊழியம் மட்டுமல்ல, உங்க சந்ததிகளும், உங்க வேலை, உங்க வியாபாரம், உங்க தொழில், உங்க வாழ்க்கையினுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்றைக்கு நலமாயிருப்பதற்கு காரணம், எத்தனை பேர் பவுலை போல சொல்ல முடியாது, கர்த்தருடைய கிருபை தான். அந்த கிருபை ஒரு ஊழியத்தின் மேல் இருந்தால் அந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், இந்த கடைசி எல்லை வரைக்கும் உட்கார்த்திருக்கிற ஒருவர் கூட இந்த வருஷம் வீணானவைகளை காணக்கூடாது. எடுத்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை, வாழ்க்கை தொடங்கி சுபாவம் தொடங்கி செல்வம் வரைக்கும் வெற்றியை காண்பீர்களாக. இப்படி சொல்ல அப்போஸ்தலர்கள் மேல், தீர்க்கதரிசிகள் மேல் அல்லது ஒரு ஊழியத்தின் மேல் என்ன கிருபை இருக்கிறதோ, அந்த கிருபை எதற்காக அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், எந்த ஊழியத்தை, எந்த மேண்டேட், எந்த ஒரு அசைன்மெண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணணுமோ அதை நிறைவேற்றுவதற்கு அந்த கிருபை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு தேவ மனுஷன் மேல கிருபை இருக்கு, தேவனுடைய வல்லமை இருக்குன்னா அது சும்மா அவருக்காக கொடுக்கல. அவரை எதுக்காக கர்த்தர் அழைச்சாரோ அதை நிறைவேற்றுவதற்காக தான் அந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை அந்த ஊழியக்காரனோடு நின்றுடாது. அந்த ஊழியத்தின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த கிருபை அவர்கள் மேல் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபிக்கிறேங்க, நியூ லைஃப் என்ற இந்த சபையில் இருக்கின்ற ஊழியர்கள் மேல என்ன கிருபை, எதை சாதிக்கணும்னு கர்த்தர் வச்சாரோ அதை விட பல மடங்கு அந்த கிருபை உங்க மேல பகிர்ந்தளித்து நீங்க எழுந்து சாதிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். 133ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இதோ சகோதரர்கள், how good and how pleasant it is for brethren to dwell together in unity. அடுத்த வசனம், ஆமென். It is like the precious ointment upon the head that ran down the beard, Aaron's beard, and went down to the skirts of his garments. அடுத்த வசனம், as the dew of Hermon descended upon the mountains of Zion, for there the Lord commanded the blessing, even life forevermore. என்ன சொல்றாருன்னா, ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்படுகிற எண்ணெய், அது தலைமத்துவத்தை காட்டுகிறது. அந்த தலைமத்துவத்தின் மேல என்ன இருக்கோ, ஒரு பாஸ்டர் மேல, ஒரு அப்போஸ்தலர் மேல, ஒரு தீர்க்கதரிசி மேல, அதனால தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஒரு திருச்சபையில பொருத்துகிறார். அந்த சிரசின் மேல் இருக்கிற எண்ணெய் தாடி வழியாக வழிந்து தன் வஸ்திரம் வழியாக வந்து சரீரமாகிய சபையின் மேல கர்த்தர் வைத்து, ஆமென், இங்கே இருக்கின்ற எல்லா வெற்றியினுடைய மகத்துவங்களும் கடைசி விசுவாசி வரைக்கும் கர்த்தர் பகிர்ந்தளிக்கிறார். வலது கை உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன், தோல்வியை கண்ட இடத்திலெல்லாம் ஊழியத்தின் மேல் இருக்கின்ற கிருபையினால, ஊழியர்கள் மேல் வைத்த அபிஷேகத்தினால உங்களையும் கர்த்தர் கைவிடாமல் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து வெற்றி பூத்தவர்களாய் நிறுத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அதே எந்த அழைப்புக்காக, எதை நிறைவேற்றுவதற்காக, எந்த மேண்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுவதற்காக அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மேல் கர்த்தர் கிருபை வைத்தாரோ அந்த கிருபை கர்த்தர் உங்க மேல தருவார். ஒரு ஆசாரியன் மேல இருக்கிற அபிஷேகத்தாலேயே அந்த எண்ணெய் ஒழுகி அது வஸ்திரமாகிய சரீரம் வரைக்கும் செல்லும் என்றால், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளும் பெரியவராய் இருக்கிற தலையாகிய கிறிஸ்துவனுடைய வல்லமை இன்னைக்கு ராத்திரி அதே அபிஷேகம் உங்கள் மேலும் வந்து பகிர்ந்தளிக்கப்படும் போது எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனையோ வருஷம் இல்லாத தெய்வீக சுபாவ பரிமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன், அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ற ஆற்றல், எடுத்த காரியத்தை ஜெயமாய் மாற்றும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆசாரியன் மேல் இருந்த எண்ணெய், ஆமென், அது தலை வழியாக, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையிலும் அது விளங்க தொடங்குகிறது. 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் சரீரமாகிய சபையில இருக்கிறேன் அப்படின்னு. இங்க இன்னொரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆழமாய் நீங்க சிந்திக்கணும். இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரார், நீங்க பெற்றுக்கொள்றீங்க.
ஆனா அந்த கிருபைக்காக யாரோ ஒருத்தர் உழைக்கிறார். இயேசுநாதர் உழைத்தார், அவர் பாடுபட்டார், நீங்க ஓசில வாங்கிக்கிறீங்க. தேவ மனிதர்கள் பாடுபடுகிறார்கள். எதற்காக? அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள. அந்த கிருபையின் கீழே வந்து அமர்ந்து இருக்கும் போது அந்த கிருபை உங்க மேலையும் கர்த்தர். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனம் இப்படி சொல்றார், and herein is the saying, the true one soweth, another one reapeth. ஆமென். ஒரு உண்மையான சொல்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவர் விதைக்கிறார், இன்னொருத்தர் அது அறுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பாடுபடுகிறார், நீங்க வந்து உட்கார்ந்து வாங்கிட்டு போயிடுறீங்க. எவ்வளவு நல்லவர் என் ஆண்டவர். யாரோ ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உபத்திரவ பாதையில் நடத்துகிறார். இந்த உபத்திரவத்தில் ஒரு கர்த்தரோடு உறவாடி, ஒரு என்கவுண்டர், அவரோடு சந்தித்து, அவரோடு இருந்து, அந்த பாடுகளை சகித்து, அவர்கிட்ட இருந்து நிறைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறார். ஆனா நீங்க உண்மையா வந்து அவரை கர்த்தரை தேடும் போது, ஒருத்தர் விதைத்தாரு, நீங்க அதை அறுப்பீங்க. நான் ஜெபிக்கிற இந்த சபையின் மேல் கர்த்தர் வைத்த கிருபையினால என் சத்தத்தை கேட்கிற ஒருவர் கூட எந்த விஷயத்திலும் தோல்விகளை காணாமல் மங்களம் பூத்தவர்களாக, சந்ததியின் அனுகிரகத்தோடு வழிகளில் வெற்றியை தந்து கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமென். 4ஆம் அதிகாரத்தினுடைய 38 இப்படி வாசிக்கிறோம், I sent you to reap that whereon you bestowed no labor. தமிழ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கஷ்டமும் நீங்க படல, யாரோ உழைச்சாங்க, அந்த உழைப்புல நீங்க என்ன செய்றீங்க? பிரவேசிக்கிறீங்க. ஆமென். இருக்கீங்களாங்க? காலையில இருந்து நீங்க தூங்கி இருப்பீங்க, இல்ல வேலை செஞ்சிருப்பீங்க, அல்லது வேலைக்கு போயிருப்பீங்க, எனக்கு தெரியாது. ஆனா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எங்கேயோ உழைத்திருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள், வேத தியானம் செய்திருக்கிறார்கள், தேவனோடு உறவாடி இருக்கிறார்கள். ஆனா நீங்க சாதாரணமா வந்தாலும் நீங்க உழைக்கல, நீங்க அந்த உழைப்பு நீங்க பண்றீங்க. ஆனா தேவனோடு உள்ள உழைப்பை சபையின் தலைமத்துவம் செய்கிறது. ஆனால் அவர்கள் அதை செய்யும் போது உழைக்காத நீங்க அவங்க உழைச்ச கிருபைய சுதந்திரிக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர், நான் சொல்றது யாரா புரிஞ்சிருந்தா நல்லா சொல்லியிருப்பீங்க. ஏன்னா பாஸ்டர் என்ன இன்னும் எனக்கு புரியவே இல்லை. நான் சொல்றேன், கர்த்தர் மோசே அழைத்தார், மோசேக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுத்தார், மோசையை பலவிதத்தில் சந்தித்தார், மோசே கர்த்தரோடு பேசினார், கர்த்தர் மோசையோடு பேசினார், பலவிதமான கிருபையின் வெளிப்பாடுகளை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். 2 முறை சீனாய் மலைக்கு போனார், 40 நாள் சாப்பிடாமலும் ஒரு தண்ணீர் குடிக்காமலும் உபவாசத்தில் இருந்தார், கற்பலகைகளை பெற்றுக்கொண்டார். மலையை விட்டு கீழே வரும்போது மோசையின் முகம் பிரகாசித்தது, உழைத்தது மோசே. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். என்னாகமத்தின் புஸ்தகம் வரும்போது 11ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தில் the book of Numbers 11 and 16 இப்படி சொல்றார், மோசே நீ 70 பேரை சேர்த்துக்கொள், 70 இஸ்ரவேலின் மூப்பரை கொண்டு வந்து அவர்களை அமர வைத்து விடு. ஆமென். And the officers over them, and bring them unto the tabernacle of the congregation, that I may stand before them. 17ஆம் வசனம் இப்படி சொல்றாரு, and I will come down and talk with thee, and I will take the spirit which is upon Moses and put it upon them, and they shall bear the burden of the people with thee, that thou bear it not thyself alone. என்ன தெரியுமா சொல்றாரு? பாடுபட்டதெல்லாம் மோசே, மலைக்கு போனது மோசே, கர்த்தரோடு உறவையாடுது மோசே. ஆனா இப்ப நீ என்ன பண்ற? மோசே அவர்களே 70 பேரை மூப்பர்களை கொண்டு வந்துரு, நான் அங்கே வாசலண்டே வருகிறேன், வரும்போது உன் மேல வச்ச கிருபைய நான் எடுத்து 70 பேர் மேல வைக்கிறேன். இப்படி சொன்னா நீங்க ஆமே. இன்னைக்கு கர்த்தர் அந்த கிருபை எடுத்து இங்க இருக்கிற 1000 பேர் மேல் வைப்பாராக. இப்படி சொல்லட்டுமா? நீங்கள் ஆளுமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் ஊழியங்களை செய்து முடிப்பீர்கள், நீங்கள் எழுந்து உங்கள் சந்ததிகள் போதகர்களாய் மாறுவார்கள், தோல்விகள் ஜெயமாய் மாறும். கர்த்தர் சொல்றார், மோசே உன் மேல வச்ச கிருபைய. புரிஞ்சிருந்தா நீங்க நல்லல்லாமே சொல்லிருப்பீங்க. நான் உங்க மேல வைப்பேன். உழைச்சது யாருங்க? பெற்றுக்கொண்டது யாரு? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். மோசே நடந்த இடத்தில் நீங்க சிலர் நடக்க முடியாது. ஆனா நடக்காத உங்களுக்கு மோசே பெற்ற கிருபைய உழைக்காத உங்களுக்கு கர்த்தர் தருவார். ரொம்ப உஷாரா இருக்கணும்.
சில கூட்டங்கள்ல சில வார்த்தைகள்ல எல்லாம் கடவுள் திடீர்னு ஆண்டவருடைய கிருபைகளை பகிர்ந்தளிப்பார். அதனால நீங்க தாகமா இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தான் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறார். மோசே என்ற ஒரு மனிதனுடைய உழைப்பு, ஒரு மனிதன் மேல் இருந்த கிருபை, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 70 பேர் அந்த கிருபைக்குள் பிரவேசித்தார்கள். காரணம் கர்த்தர் சொல்ல, உன் மேல இருக்கிற அதே கிருபை நான் எடுத்து இவர்கள் மேல வைக்கிறேன் அப்படின்னு. காலங்கள் உழைத்து இந்த தேவராஜ்யத்தின் மகத்துவங்களை கட்டின அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளாக நன்றி சொல்லி கால்வரியில் பாடுபட்ட இயேசுவனுடைய மகத்தான சேவை நினைத்து இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேங்க, அவங்க பெற்ற கிருபைய இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்க மேல வைப்பாராக. இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி பலத்தாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.